நீனும் உன் தாத்தாவை போல திருடன் தானேன்னு சொல்லி மணியனோட பேரனை பார்த்தீங்கன்னா சட்டையை கழித்து அவமானப்படுத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்து மற்ற பசங்க அவனை கேலி பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேல பரிதாபம் ஏற்படுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு மணியன்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலயே மணியனோட பேரனான அஜய் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அஜய் வந்து தன்னோட பாட்டி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் அழுதுகிட்டே சொல்றான். அஜய்க்கு பாட்டினா அவங்க மணியோட ஒய்ஃபா இருப்பாங்க. அஜயோட பாட்டி அஜய் கிட்ட நீ ஏன் எப்படி இருக்க, உன்னோட தாத்தா எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா, உன்னை அவன் அவமானப்படுத்தினால அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை தூக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அஜய் வந்து மணியனோட பேரங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க. ஒரு காக்கா பார்த்தீங்கன்னா அஜய்க்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்திருக்கும். அந்த காக்கோட ஹெல்ப்னால அந்த டீ கடைக்காரன் ஆத்தங்கரில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் அந்த காக்கா போய் சாவி எடுத்துட்டு வந்து அஜய் கையில் கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா அஜயோட முதல் திருட்டாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து உருண்டோடுது. அஜய் வந்து பெரிய பையனா வளர்ந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பான். அஜயும் அந்த ஜமீன்தாரோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஃபோன் எதுவும் இல்லாதனால அவங்க 2 பேரும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அஜயோட அம்மாங்க வந்து இந்த ஊருக்காரங்க எல்லாம் உன்னை பெருமை நினைக்கிற மாதிரி நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க.